தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். இதிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்து அதன் மூலமாக பல பரிசுகளையும் வெல்ல இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த நோக்கத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான விளக்கங்களையும் மார்க்கம் சம்பந்தமான தெளிவுகளையும் மார்க்கத்தை அதிகமாக படிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் ஏற்படுத்துவதற்காகத்தான் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியை நாம் சகர் நேரத்திலே தொகுத்து வணங்கி கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் கேள்வி மூலமாகத்தான் மார்க்கத்தை பல நேரங்களில் உள்ளத்துடைய ஆழத்திலே பதிவு செய்ய முயற்சி செய்கின்றது. திருமறை குர்ஆன் பல இடங்களிலே கேள்வி கேட்கின்றது. கேள்வி கேட்கக்கூடிய மக்களுக்கு பதிலளிக்க சொல்லி இறைவன் திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில நேரங்களில் மக்களை ஒரு அட்டென்ஷனுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் கேள்வி கேட்டுத்தான் ஆரம்பிப்பார்கள். இந்த ஊர் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த நகரம் எப்படிப்பட்டது தெரியுமா என்பதையெல்லாம் ஒரு அட்டென்ஷனுக்கு அவங்களை கொண்டு வந்த பிறகுதான் மார்க்க விஷயங்களை சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையிலே மக்கள் மார்க்கத்தை அதிகம் படிக்க வேண்டும், அதிகம் சிந்திக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற நிகழ்ச்சிக்குள்ளே இப்பொழுது நாம் நுழைகின்றோம். இதில் பங்கு பெறக்கூடிய போட்டியாளர்கள் குழுக்கள் முறையிலே ஒவ்வொருவரும் முன் வந்து கொண்டிருப்பார்கள். அதில் முதலாவதாக 2 பேர்கள் கொண்ட குழுவிலே முஜாஹித் சையத் அலி தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் பங்கு பெறுகிறார்கள். வாங்க 2 பேர் வாங்க. கேள்விக்குள்ள போயிருவோமா? தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கிறோம். எங்கிருந்து வந்திருக்கீங்க? தென்காசி மாவட்டத்தில் வந்திருக்கிறோம். என்ன பேரு? என் பேர் சையத் அலி, அவர் பேர் முஜாஹித். முஜாஹித். இந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும்ன்ற ஒரு நிலையோட வந்திருக்கிறாங்க. சரி, உள்ள போயிருவோமா? இன்ஷா அல்லாஹ் போகலாம். முதல் சுற்று, முதல் கேள்வி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லிடுவீங்களா? இன்ஷா அல்லாஹ். சரி. ஒரு முஸ்லிமை அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் வெறுத்திருக்கலாம்? ஏ 4 நாட்கள், பி 3 நாட்கள், சி 2 நாட்கள், டி 5 நாட்கள். பி 3 நாட்கள். டிஸ்கஸ் பண்ணீங்களா? ஓகேவா? ஓகே தான். 2 பேர் வந்திருக்கீங்க. தவறான பதில் சொன்னீங்கன்னா இதோட நீங்க வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சார் அதான் சரியான பதில். அதான் சரியான பதிலா? ஆமாம். கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடுவோமா? கம்ப்யூட்டர் லாக் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் ஜி, பி 3 நாட்கள் சரியான பதிலை சொல்லி சத்திய முழக்கம் மற்றும் நடுநிலை சமுதாயத்திற்கான 1 வருட சந்தாவை பெறுகின்றார்கள். அடுத்து 2வது கேள்விக்கு போயிடுவோமா? இன்ஷா அல்லாஹ். தயாரா இருக்கீங்களா? தயாராக இருக்கோம். பதட்டம் இல்லாமல் இருக்கலாமே. சரி, முதல் கேள்விக்கான ஆதாரம் புகாரியில 6065வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், பிணங்கி கொள்ளாதீர்கள், மாறாக அல்லாஹுவின் அடியார்களே அன்பு பாராட்டுவதில் சகோதரர்களாக இருங்கள். எந்த ஒரு முஸ்லிமும் தன் சகோதரனுடன் 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதிக்கப்பட்டதன்று. சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த கேள்வி, எதை கூறினால் என் பரிந்துரை கிடைக்கும் என்று நபிகளார் கூறினார்கள்? உங்களுக்கு ஒரு 45 செகண்ட் நம்ம தருவோம், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி மெதுவாக சொல்லலாம். ஏ சலவாத், பி ஹல்ஹம்து சூரா, சி பாங்குதுவா, டி அகது சூரா. எதை கூறினால் என் பரிந்துரை கிடைக்கும் என்று நபிகளார் கூறினார்கள்? சி பாங்குதுவா. சி பாங்குதுவா. முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணியாச்சு. ஓகே தானா? ஓகே ஓகே. தவறா இருந்ததுன்னா இந்த இதுல இருந்து நீங்க வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். தயாரா இருக்கீங்க? தயாரா தான் இருக்கிறோம். கரெக்டான பதில் தான். சரியான பதில் தான். உறுதியா இருக்கீங்க? உறுதியா இருக்கிறோம். தெளிவா இருக்கீங்க? தெளிவா இருக்கிறோம். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க? கான்ஃபிடென்ட்டா இருக்கும். சரி. கம்ப்யூட்டர் ஜி, சி பாங்குதுவா சரியான பதிலை சொல்லி
ரியாது சாலிகின் ஹதீஸ் புத்தகத்தை இரண்டாவது கேள்வியுடைய பதில் சொன்னதனால் பரிசாக பெறுகிறார்கள். இதனுடைய ஆதாரம் புகாரில 614வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் சுற்றில் மூன்றாவது கேள்வி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கொடுங்கோல் மன்னன் யார்? ரொம்ப ஈஸியான கொஸ்டினா வந்திருக்கு. உங்க முகத்தில் அந்த சந்தோஷம் தெரியுது. நீங்க ஏற்கனவே அதை படிச்சு அதோடைய பதிலை அறிந்தவர்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷனை பார்ப்போமா? கம்ப்யூட்டர் ஜி. ஏ தாலூத், பி ஜாத்லு, சி காரூன், டி ஜாலூத். தாலூத், ஜாத்லு, காரூன், ஜாலூத். கம்ப்யூட்டர் ஜி, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சொல்லுங்க, தெரியுதா பதில்? டி ஜாலூத். டி ஜாலூத். ஜாலூத். டி ஜாலூத். ஓகே தானா? டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்களா? டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே தான். உறுதியான முடிவு தானா? உறுதியான முடிவு. உள்ள போயிடலாமா? உள்ள போயிடலாம். வெளியே போற ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கிட்டீங்களா? பார்த்தாச்சு. சரி, ஓகே. கம்ப்யூட்டர் ஜி, டி ஜாலூத் சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு gift பேக்கை அவர்கள் பரிசாக பெறுகிறார்கள். இதனுடைய ஆதாரம் திருமறை குரானிலே 2வது அத்தியாயம் 251வது வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி, முஜாஹித், சையத் அலி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி இதுவரைக்கும் 3 கேள்விகளுக்கு சரியான பதிலை அளித்திருக்கிறார்கள். அடுத்து 4வது கேள்வி அவர்களை நோக்கி வந்திருக்கின்றது. தாவூத் நபி எந்த மன்னரின் கீழ் வீரராக திகழ்ந்தார்கள்? குர்ஆன் ரொம்ப படிச்சு ஈஸியா ரொம்ப முக மலர்ச்சியோட இருக்கிறாங்க. தாலூத், ஹாரூன், ஜாலூத், ஃபிரௌன். தாலூத், ஹாரூன், ஜாலூத், ஃபிரௌன். ஏ தாலூத். ஏ தாலூத். தாலூத். அல்ல யோசிச்சு சொல்லலாமே, நேரம் இருக்க. ஏ தாலூத். யோசிச்சாலும் ஏ தாலூத்து தான் சொல்ல முடியும் அப்படின்றீங்களா? அந்த பதில் தான் எங்களுக்கு தெரியும், வேற பதில் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற அர்த்தமா? இல்ல அதுதான் பதிலா? இல்ல குர்ஆனுடைய வசனமே அப்படி வருது. குர்ஆனுடைய வசனம் இருக்கிறதுனால எங்களுக்கு தெளிவா தெரியும் அப்படின்றீங்க. சரி, கம்ப்யூட்டர் ஜி, ஏ தாலூத் சரியான விடையளித்து 4 கேள்விகளுக்கு சரியான முறையில் பதிலளித்து முஜாஹித், சையத் அலி இருவரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய அல் குர்ஆன் தமிழ் தர்ஜுமா பரிசாக பெறுகிறார்கள். 4வது கேள்விக்கான ஆதாரம் 2வது அத்தியாயத்துடைய 247 251 வசனங்களுக்குள்ள இருக்கு. இன்ஷா அல்லாஹ். அடுத்து 2வது சுற்று போயிடுவோமா? போகலாம் இன்ஷா அல்லாஹ். போலாமா? ஏற்கனவே உங்களுக்கு எல்லா விதிமுறைகளையும் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் ஞாபகம் இருக்கா? முதல் சுற்று முடிஞ்ச உடனே என்ன, 2வது சுற்றுல என்ன எல்லாம் சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்குது. 50-50 ஆப்ஷன். ஓகேவா? சரி, ஏகத்துவ பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம ஊர்ல? அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் பண்ணிட்டு இருக்கிறோம். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்க? சிறப்பாக போய்கிட்டு இடத்துல போய்கிட்டு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள்கிட்ட என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்கு? மக்கள்கிட்ட இப்போ தான் இப்ராஹிம் நபிங்கிற ஒரு புரிதலே ஏற்படுது. இப்ராஹிம் நபின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஹஜ்ஜு பெருநா டயத்தில் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து மக்கள் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய முன்மாதிரியாக வாழ்ந்துருக்கிறாங்கிறத மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்முடைய ஜமாத்தினுடைய பிரச்சாரம் பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்தது. எந்த மாதிரியான துவாக்கள்லாம் இப்ராஹிம் நபி கேட்டாங்களோ அந்த மாதிரி துவாக்களை மாணவர்கள், மாணவியர்கள், பெரிய பெரிய வீட்டில் உள்ள குடும்பத்து பெண்கள், ஆண்கள் எல்லாரிடமும் அந்த துவா போய் ரீச் ஆகிருக்குது. அவங்களும் அந்த துவாவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிரச்சாரம் ரொம்ப வீரியமாக நம்ம பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது என்பதாகவும், அதன் மூலமாக மக்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னாலே வாழ்க்கையில் பல முன்மாதிரிகள் அவங்கக்கிட்ட இருக்குதுன்றதை இப்போ தான் நாங்கள் தெரிந்து கொண்டோம் இந்த பிரச்சாரத்தின் மூலமான்ற கருத்தை சகோதரர்கள் தென்காசி மாவட்ட சகோதரர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. 2ஆம் சுற்று முதல் கேள்வி, இது வந்து 50-50 ஆப்ஷன் உள்ள ஒரு கேள்வி தான். இரு ஒளிச்சுடர்கள் என்று எந்த அத்தியாயத்தின் பெயர்கள் கூறப்படுகின்றன? அல் மாயிதா, ஆல் இம்ரான், அல் பஹ்ரா, அல் மாயிதா, அல் பஹ்ரா, ஆல் இம்ரான், அந்நிசா, ஆல் இம்ரான். இரு ஒளிச்சுடர்கள் என்று எந்த அத்தியாயத்தின் பெயர்கள் கூறப்படுகின்றன? சி அல் பக்ரா, ஆல் இம்ரான். சி அல் பஹ்ரா, ஆல் இம்ரான். ஓகேவா? உள்ள போயிருவோமா? உள்ள போயிடலாம். ஓகே தானா?
ஓகே. கம்ப்யூட்டர் ஜி. அல் பக்ரா ஆல இம்ரான். சரியான பதிலை சொல்லி 5 கேள்விகளுக்கு தொடர்ச்சியாக முஜாஹித் சையத் அலி குழுவினர் பதிலளித்து 5வது கேள்வி வரை வந்திருக்கிறார்கள். ரூபாய் 1000ற்கான பரிசை அவர்கள் பெறுகிறார்கள். முஸ்லிம். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 1470வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது சுற்றில் 2வது கேள்வி. போயிருவோமா? உள்ள போயிருவோமா? இதுக்கு 50-50 ஆப்ஷன் இருக்கு. இறைவனின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று கூறிவிட்டு ஹஜ்ஜின் போது யாசகம் கேட்பவர்கள் யார்? யமன் வாசிகள், ஈராக் வாசிகள், ஈரான் வாசிகள், தபுக் வாசிகள். இறைவனின் யமன் வாசிகள். யமன் வாசிகள். நல்லா யோசிச்சுக்குங்க. இதில் ஆப்ஷனும் இருக்கு, உங்களுக்கு 50-50 இருக்கு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. அவங்க தான் அப்படி சொன்னாங்க. ஆப்ஷனும் இருக்கு. ஹதீஸ்ல வருது. ஹதீஸ்ல வருது. யமன் வாசிகள் தான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சதா சொல்லிட்டு அங்க வந்து யாசகம் கேட்கக்கூடியவங்களா இருந்தாங்க. உறுதியா இருக்கீங்களா அதுல? சரியான செய்தி. ஈராக் வாசிகள், ஈரான் வாசிகள் ஹதீஸ்ல வரலையா? அது வருது, வேற வேற செய்திகள்ல வருது. தபுக் வாசிகள் ஹதீஸ்ல வரலையா? வர்றாங்க, வேற வேற ஹதீஸ்ல வராங்க. இதுல வந்து யமன் வாசிகள்ன்றதுல உறுதியா இருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி. யமன் வாசிகள் சரியான பதிலை சொல்லி 6 கேள்விகளுக்கு தொடர்ச்சியாக சரியான பதில்களை முஜாஹித் சையத் அலி அணியினர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். 2000 ரூபாய்க்கான காசோலையை அவர்கள் பரிசாக பெறுகிறார்கள். 2வது சுற்றுடைய 3வது கேள்வி பெறுவோமா? உள்ள போகலாம். 2வது சுற்று 2வது கேள்விக்கான ஆதாரம் புகாரில 1523வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஈஸியான கேள்வியாக வர மாதிரியா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கேட்டாதான் தெரியும். இது கேட்டாதான் தெரியும். இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் தெரியுது கண்ணுல. சரி, இன்ஷாஅல்லாஹ் பதில் சொல்லிடுவீங்க. தைரியமா இருக்கீங்க. ஹுனைன் போர்க்களத்தில் எதிரணியில் மிகச்சரியாக அம்புகளை எய்த கூட்டத்தினர் யார்? ஏ ஹாசின் கூட்டத்தினர், பி பனு நஸ் கூட்டத்தினர், சி ஆசின் மற்றும் பனு நஸ் கூட்டத்தினர், டி குறைஷி கூட்டத்தினர். ஏ ஆசின் கூட்டத்தினர், பி பனு நசர் கூட்டத்தினர், சி ஆசின் மற்றும் பனு நசர் கூட்டத்தினர், டி குறைஷி கூட்டத்தினர். ஆப்ஷன் இருக்கு, 50-50 இருக்கு. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ஆசிம் மற்றும் பனு நசர் கூட்டத்தினர். ஆசின் மற்றும் பனு நசர் கூட்டத்தினர். ஓகேவா? கம்ப்யூட்டர் ஜி. சி ஹாசின் மற்றும் பனு நசர் கூட்டத்தினர் என்று சரியான பதிலை சொல்லி 2 சுற்றுகளையும் முழுமையாக முஜாஹித் சையத் அலி குழுவினர் நிறைவு செய்திருக்கிறார்கள். 3000 ரூபாய்க்கான காசோலையை அவர்கள் பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரி ஹதீஸ் கிதாபில் 2930வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3வது சுற்று. தண்ணி குடிங்க. நீங்க தண்ணி குடிக்கிறத பார்த்து வந்திருக்கக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. 2 சுற்றுகளை 7 கேள்விகளை ரொம்ப இலகுவாக கடந்தவங்களே தண்ணி குடிக்கிறாங்களே, நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. போயிடுவோமா? உள்ள போயிடுவோமா? போகலாம். இதில் வந்து ஆப்ஷன் இருக்குது, பயன்படுத்திக்கலாம். அந்த தகவல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கவுலா பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் யார்? உஸ்மான் பின் யஹ்யா ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் மதுவான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அப்பான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு. கவுலா பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் யார்? உங்களுக்கு 45 செகண்ட் இருக்கு. 3வது சுற்று. ஏ உஸ்மான் பின் யஹ்யா ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் பின் யஹ்யா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சுற்றுல நீங்க வெளியே போயிருவீங்க தவறான பதிலா இருந்தா. இவ்வளோ 7 கேள்விகளுக்கு பதிலளித்து வந்தீங்க. கம்ப்யூட்டர் ஜி. உஸ்மான் பின் யஹ்யா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி தவறான பதிலை சொல்லி
முஜாஹித் சையத் அலி குழுவினர் இப்பொழுது வெளியேறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் பைஹகியில் 13,526வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இழந்து 3 ஆண்டுகள் கழிந்த நிலையில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட உஸ்மான் பின் மௌதுவான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துணைவியார் கவுலா பின் ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கேட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை திருமணம் செய்வது என்று வினவினார்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் மார்க்க சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. மார்க்கத்துடைய அந்த விஷயங்களை படிக்கணும்னு இந்த கேள்விக்காக எத்தனை கேள்விகளை படிச்சிருப்பீங்க, எவ்வளோ பக்கங்களை பிரட்டியிருப்பீங்க. இன்னும் நம்ம மார்க்க சம்பந்தமான விஷயங்களை படிக்கணும், அதுக்காக முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். எல்லாம் உங்களுக்கு அருள் புரியட்டும். நல்ல ஒரு மார்க்க ஒரு அறிவு தேடல் உங்ககிட்ட நிறைய இருக்குது. 2 சுற்றுகள் முழுமையான பங்களிப்பை செஞ்சீங்க. அல்லாஹ் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்க? கோவை மாநகர் மாவட்டம். கோவை மாநகர். என்ன பேர்? எஹியா. ஏகியா. தம்பி? ஐமான். ஐமான். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? கோவை மாநகர் மாவட்டம். கோவை மாநகர் மாவட்டம். எந்த பகுதி? ஜிஎம் நகர் கிளை. ஜிஎம் நகர் கிளை. சரி, போயிடுவோமா? நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோங்களா? சார், சரி. முதல் சுற்று, முதல் கேள்வி ரொம்ப இலகுவான ஈஸியான கேள்வியாக இருக்குன்னு நினைக்கிறேன். முகத்தில் அந்த பார்க்கும்போதே தெரிகிறது. நூஹ் நபியின் கப்பல் தங்கிய மலையின் பெயர் என்ன? திகாமா மலை, ஜூதி மலை, உஹத் மலை, சஃபா மலை. ஆப்ஷன் டி ஜூதி மலை. ஆப்ஷன் பி ஜூதி மலை. கரெக்டா? உள்ள போயிடலாமா? குரான்லாம் நடை படிச்சிருக்கீங்க, கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம். திகாமா இல்லை, உஹது இல்லை, சஃபாவும் இல்லை, ஜூதி மலை தான். ஜூதி மலை தான் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி, ஜூதி மலை சரியான பதிலை சொல்லி சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் 1 ஆண்டுக்கான சந்தாவை பெறுகிறார்கள். ஆதாரம் 11வது அத்தியாயத்துடைய 44வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் ஒரு மலையின் மீது நின்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் ஜூதி மலை என்ற சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். முதல் சுற்று, 2வது கேள்வி. நபிகளாரின் மனைவியர்களில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ரலியல்லாஹு அன்ஹா. நபிகளாரின் மனைவியர்களில் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யார்? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. சி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஓகேவா? சரியான செல்வந்தரா இருந்தவங்க கதிஜா அவங்க தானே? கைதான் இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி சொல்லும் பொழுது ஜைனவுடைய கைதான் நீளம் உள்ளதுங்கிறத சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அடையாளப்படுத்திட்டு போயிட்டாங்க. கை நீளமானதுன்றத அடையாளப்படுத்துறதுனால நம்ம அதை மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. கம்ப்யூட்டர் ஜி, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சரியான பதிலை சொல்லி ரியாதுஸ் சாலிஹின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஹதீஸ் கிதாபை பரிசாக பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் முஸ்லிமில் 4847வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3வது கேள்விக்கு போயிடுவோமா? சார், ஓகே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன? ரொம்ப ஈஸியான கேள்வியா மாதிரி தெரியுது. சிரிக்கிறாப்புல தம்பி. ஆகர், ஆசர், ஆலம், ஆசத். ஆப்ஷன் பி ஆசர். ஆப்ஷன் பி ஆசர். ஆப்ஷன் பி ஆசர். ஓகேவா? உள்ள போயிருவோமா? அண்ணனை கேட்டுக்கிறீங்களா ஒரு வார்த்தை? எதுக்கும் ஆகரா, ஆலமா, ஆசத்தான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறீங்களா? சொன்னது சரியான பதில். சரியான பதில். ஆமாம். சரி, ஏன்னா நம்ம மாநாட்டில் எடுத்திருக்கிற அடிப்படை இது 10 மாத தொடர் பிரச்சாரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றிய பல தகவல்களை நம்ம மக்களிடத்துல கொண்டு போயிருக்கிறோம். அதனால ஆசர் தான் சரியான பதில், நீங்க லாக் பண்ணலாம் என்று சொன்ன அடிப்படையில் கம்ப்யூட்டர் ஜி ஆசர் சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக் பரிசாக பெறுகிறார்கள். 3வது கேள்விக்கான ஆதாரம்
அல் குர்ஆன் 6வது அத்தியாயத்துடைய 74வது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து போயிருங்களா? அடுத்து வந்து குர்ஆனுக்கான ஒரு கேள்வி, 4வது கேள்வி. சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகள் தொடங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையால் ஏற்பட்ட மழை எத்தனை நாட்கள் நீடித்தது? எங்களுக்கு கஜா புயல் எவ்வளவு நாள் இருந்ததுன்னு தெரியும், தானே புயல் தெரியும். இது ஹதீஸ்ல படிச்சிருந்தீங்கன்னாக்கா இதையும் சொல்லிடலான்ற அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. 5 நாட்கள், 4 நாட்கள், 7 நாட்கள், 2 நாட்கள். ஆப்ஷன் சி 7 நாட்கள். ஆப்ஷன் சி 7 நாட்கள். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஓகே தானா? ஆ. தம்பிக்கும் ஓகேவா? சரியா? அண்ணனுக்கும் ஓகே, 2 பேருக்கும் ஓகே. கம்ப்யூட்டர் ஜி 7 நாட்கள் சரியான பதிலளித்து தமிழ் தர்ஜுமா திருக்குர்ஆன் அன்பளிப்பு பெறுகிறார்கள். அடுத்தது 2வது சுற்றுக்கு போயிடுவோமா? இந்த 4வது கேள்விக்கான ஆதாரம் புகாரில 1020வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே, ஓகேவா? 2வது சுற்றுக்கு போயிடுவோமா? ஆ? இந்த விதிமுறைகள்லாம் சொல்லிட்டாங்களா உங்களுக்கு? சொல்லிட்டாங்க. இப்பவே நம்ம போனோம்னாக்கா குர்ஆன் கிடைக்கும். அடுத்துக்கு உள்ள போனோம்னா 1000, 2000, 3000 கிடைக்கும். அது கிடைச்சாலும் நம்மளுக்கு மார்க்க கல்வி கிடைச்சது. எது கிடைச்சாலும் மார்க்க கல்வி கிடைக்கும். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கோயம்புத்தூர்ல பகுதிகளில் எதிர்ப்புகள் எப்படி இருக்கு தௌஹீதுக்கு? எதிர்ப்புன்னு சொன்னோன்னா நான் முஸ்லிம்ஸ் பகுதியில் நம்ம மர்கஸ் ஒரு சில இடத்துல இருக்குங்க. பெரும்பாலும் நம்ம தாவா செய்யக்கூடிய இடங்கள்ல வந்து மக்கள் வந்து விளங்கியிருக்காங்க. நம்முடைய அந்த கொள்கை பரவலாக சொன்னனால, நம்ம ஜமாத்துடைய அந்த பிரச்சாரங்களால விளங்கியிருக்காங்க. ஆனால் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னும் நம்ம போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை வந்து மக்கள் அணுகும்போது அதோடைய நிலையை தெரியும். நம்ம என்னன்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம அந்த பிரச்சாரங்கள் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறோம். ஆனால் மக்கள் போய் நேரடியாக சந்திக்கும் போது தான் பல கேள்வி கேட்குறாங்க. இந்த துவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா பற்றியெல்லாம் நம்ம போய் சொல்லும் பொழுது சிலர்லாம் வந்து நம்மள்கிட்டே வந்து கண்ணீர் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஃபீலிங்கள் நடந்திருக்காட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி துவாவெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி துவாவெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இப்ராஹிம் நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனை இது நம்ம கேட்கணும், அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ஒரு பிரச்சாரமாக எடுத்திருக்கோம். அப்படிங்கும் பொழுது எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணாங்க. அது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. எதிர்ப்பில் உள்ள மக்களிடத்தில் கூட அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் அந்த பிரச்சாரத்தின் மூலமாக கவரப்பட்டு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. நபிமார்கள் செஞ்ச பிரார்த்தனையை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை கோவை மாநகர் பகுதி மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். உள்ள முதல் கேள்வி. 2ஆம் சுற்று முதல் கேள்வி. திருக்குர்ஆனில் ஒரே இடத்தில் 3 நபிமார்களை பொறுமையாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவர்கள் யார்? ஏ இஸ்மாயில் நபி, இத்ரிஸ் நபி, துல்கிப்ல் நபி, ஐயூப் நபி, இப்ராஹிம் நபி, லூத் நபி. முஹம்மது நபி, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, நூஹ் நபி, முஹம்மது நபி, இப்ராஹிம் நபி. ஆப்ஷன் ஏ இஸ்மாயில் நபி, இத்ரிஸ் நபி, துல்கிப்ல் நபி. இதுதான் அதற்குண்டான சரியான பதில். ஆப்ஷன் ஏ இஸ்மாயில் நபி, இத்ரிஸ் நபி, துல்கிப்ல் நபி. நல்லா முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுத்திருக்கீங்களா? தவறாக இருந்ததுன்னா நீங்கள் வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். உங்களுக்கு இதில் வந்து 50-50 ஆப்ஷனும் இருக்கு. இல்லை, இதில் கான்ஃபிடண்டாக இருக்கும். இதுதான் சரியான தான் இருக்கீங்க. ஆமாம், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதில் மாற்று கருத்து இதில் இல்லை. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி 2வது சுற்றின் முதல் கேள்வி வரை வந்திருக்கின்றார்கள். 1000 ரூபாய் காசோலையை பரிசாக பெறுகிறார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 21 85வது வசனத்திலே இஸ்மாயில், இத்ரீஸ், துல்கிப் ஆகியோரை நினைவு கூறுவீராக, அவர்கள் அனைவரும் பொறுமையாளர்களில் உள்ளவர்கள் என்ற திருமறை குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் பதில் சொல்லி 2வது சுற்றுடைய முதல் கேள்வி வரை வந்திருக்கின்றார்கள். அடுத்து 2வது கேள்வி உள்ள போயிருவோமா? லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? தலாக், குலா, சாப அழைப்பு, சாட்சியாளர். லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் சாப அழைப்பு. லியான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் சாப அழைப்பு என்பதுதான் அது குர்ஆனுடைய. லியான் என்ற வார்த்தையின் அர்த்தம் சாப அழைப்பு தான். அதில் ஒரு உறுதியாக இருக்கீங்க. உறுதியாக இருக்கு. தம்பியும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காப்புல.
கம்ப்யூட்டர் ஜி நிறுத்துறாரு கம்ப்யூட்டர். சாப அழைப்பு சரியான பதிலை சொல்லி 2000 ரூபாய்க்கான காசோலையை பெறுகிறார்கள். அடுத்து இரண்டாவது சுற்று, மூன்றாவது கேள்வி. இரண்டாவது கேள்வியுடைய ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 24வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. போயிருவோமா? போயிடலாங்க. இப்போ ஈஸியான கேள்வி வந்த மாதிரி தெரியுது. உங்க முக சந்தோஷத்தை பார்த்தா அந்த மாதிரி தான் B ல வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த கேள்வி பார்க்கும்போது டவுட் வர்ற மாதிரி இருக்கு. அப்படிங்களா? 70,000 நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சோனம் செல்வார்கள். காரணம் என்ன? ஓதி பார்க்க மாட்டார்கள், சகுனம் பார்க்க மாட்டார்கள், அல்லாஹ்வை சார்ந்து இருப்பார்கள், மேற்குறிப்பிட்ட அனைத்தும். டி மேற்குறிப்பிட்ட அனைத்தும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தெளிவா 6 ரவுண்டு வந்துட்டீங்க, 7வது கேள்வியில இருக்கீங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மேற்குறிப்பிட்ட அனைத்தும். ஏ வந்ததுமே ஏ சொல்லலாட்டு இருந்தோம். டி வந்துருச்சு. டி வந்திருக்கு. ஒரு doubt மேற்குறிப்பிட்ட ஆயிடுச்சு. அனைத்தும். சி வந்துருச்சு. அப்ப கன்ஃபார்மா டி தாங்கிறத உறுதிப்படுத்திட்டோம். கன்ஃபார்ம் டின்னு உறுதியா நம்புறீங்க. டி சரி. கம்ப்யூட்டர் ஜி மேற்குறிப்பிட்ட அனைத்தும் சரியான பதிலை சொல்லி 3000 ரூபாய்க்கான காசோலையை பெறுகிறார்கள். என் சமுதாயத்தினரில் 70,000 பேர் விசாரணை எதுவுமின்றி சொர்க்கம் செல்வார்கள். அவர்கள் யாரெனில் ஓதி பார்க்க மாட்டார்கள், பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், தம் இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவனையே சார்ந்திருப்பார்கள். புகாரில 6472வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து மூன்றாவது சுற்று போயிடுவோமா? கோவை நிலவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க. வேற என்ன மாதிரியான தாவா காலங்கள் நடக்குது அங்க? இப்போ தாவா அப்படின்னா தெருமுனை பிரச்சாரம், தனிநபர் தாவாக்கள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மற்ற தெருக்கள் இருக்கக்கூடிய சுவரில் வந்து கருப்பு பெயிண்ட் அடித்து அங்கே போர்டு மாதிரி ரெடி பண்ணி அங்கே வந்து எழுதி ஹதீஸ்களை எழுதி இப்படியெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கு, இந்த மாற்று மத சகோதரர்களும் பார்ப்பார்கள், நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் பார்ப்பார்கள். அப்படி பார்த்துட்டு ஒவ்வொரு தினமும் நம்ம வந்து எழுதிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசல்களில் இது பண்ணுறது, ஆன்லைன் மூலமாக தாவா பண்ணுறது, ஆன்லைனில் போஸ்ட் மூலிமா, வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் மக்கள் எதிலெல்லாம் ஆர்வம் காட்டுறார்களோ அதில் எல்லாம் முடிந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், வீரியமாக போயிட்டு இருக்கோம். கோவை மாநகர் பகுதிகளில் பல இடங்களில் வந்து சுவர்களில் வந்து கருப்பு பெயிண்ட் அடித்து அங்கே வந்து நாங்கள் குர்ஆன் வசனங்களையும் நபி மொழிகளையும் எழுதி போடுறோம். மக்கள் அதை பார்த்து நிறைய பயனடைகிறார்கள் என்பதை சகோதரர் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சேவை நிறுவனங்கள் தொய்வின்றி தொடர்வதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பை அதிகமாக செய்யும்படி இந்த ரமலான் மாதத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளை காலை காண தவறாதீர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.